வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2726 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் 2620 வரைக்கும் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். இதை பற்றியான டீட்டெயிலான வீடியோ ப்ரெசன்டேஷனை நேற்று பார்த்துருந்தோம். ஒவ்வொரு சப்போர்ட் வர நீங்கள் பை பண்ணலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். முதல் சப்போர்ட்டாக 2716 இருந்தது. ப்ரைஸ் அந்த சப்போர்ட் வந்தவுடனே ஓரளவு சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருந்தாலும் அதை உடச்சிட்டு கொஞ்சம் கீழே வந்திருக்கு. வந்த உடனே மறுபடியும் 2716 மார்க்கெட் உடைச்சிட்டு தொடர்ந்து அது பையிங் காரணமாக 2787 வரைக்கும் கீழே மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த முதல் டார்கெட்டான 2766 உடைச்சிட்டு மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் மேலே போகாமல் ஒரு ஷார்ப்பான ஃபால், ஒரு அதிகமான ஒரு வேகத்தில் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. 2726 வரைக்கும் வந்திருந்தாலும் திருப்பியும் பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் இறுதியாக 2773 க்ளோஸ் ஆகிருக்கு. லோ படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டோட க்ளோசிங் நேற்று மார்க்கெட் ஹை பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த முதல்ல கம்மியாக ஓப்பன் ஆனது, அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனவுடன் நடந்த செல்லிங்கை தவிர மித்தபடி மார்க்கெட் பையர்ஸ் டாமினேட் பண்ண மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஒரே ஒரு மாற்றம் தான் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எது வரைக்கும்னா 2706 வரைக்கும் பை பண்ணிட்டு 2696 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க மார்க்கெட் ட்ராப் ஆகிற சமயத்தில் வாங்கிட்டு கொஞ்சம் 20-30 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைத்தால் கூட புக் பண்ணிட்டு வெளியே வரது நல்லது. நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 2826. இன்னும் ட்ரெண்ட் கன்யூ ஆச்சுன்னா 2856 வரைக்கும் மார்க்கெட் போகும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.